களங்கம் இத்துலகம் கழிப்புறமை நெறி விளங்க என்னுள்ளே விளங்குமை பொருளே மூவிரு நிலையின் முடிநடு முடிமை ஓவர விளங்கும் பொறுமைமை பொருளே எழுநிலை மிசையே என் குரு ஆகி வழுநிலை நீக்கி வயங்குமை பொருள். எல்லாருக்கும் வணக்கம். காசி பிச்சை எனும் ஒரு அற்புதமான மனிதரை பற்றி சில நினைவுகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். குறைந்தது ஒரு 10 ஆண்டுகள் எனக்கும் அவருக்கும் பழக்கம். அவருக்கு நான் அறிமுகமாகும்போது மனிதர்களுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மருத்துவர். அவருடைய துறை கால்நடை மருத்துவர். பன்னெடுங்காலமாக தீக்கா இயக்கத்தில் இருக்கார். கால்நடை மருத்துவராகவும் இருக்காரு. இயற்கை வாழ்வியலை ஆய்வு செய்து கொண்டும் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டும் இருந்தார். அவருக்கும் எனக்குமான பழக்கம் எப்படி ஏற்பட்டதுன்னா, ஹீலர் பாஸ்கருடைய குழுவில் மணிமொழி அம்மா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க மூலமாக காசி பிச்சை ஐயா எனக்கு அறிமுகமாகிறாரு. அரியலூர் மாவட்டம் இலந்தைகுடம் கிராமத்தில் தான் நான் வசிப்பது. அங்கிருந்து திருமானூர் என்ற ஒரு ஊர், அது 15 கிலோமீட்டரில் இருக்குது. அங்கே தான் காசி பிச்சை ஐயாவினுடைய இல்லம். அந்த இல்லத்துக்கு பேர் மனிதம் இல்லம் அப்படின்னு அவர் வச்சுருந்தார். முதல் சந்திப்பில் நானும் அவரும் உரையாடும் போது, திராவிடர் கழகத்தில் இருந்த ஒருவர் தமிழ் சித்தர்களையும் அவர்களுடைய பாடல்களையும் ஞானமிக்கதாக உள்ளது என்பதை உணர்ந்து அவருடைய நூல்களில் சித்தர் பாடல்களை மேற்கோள் காட்டி விளக்கம் எழுதியிருக்கார். அப்படிங்கும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எங்கேயுமே இல்லை. நீங்கள் எல்லாரும் கவனிக்கணும். வைதீகம், பௌத்தம், சமணம், இன்ன பிற சமய கோட்பாடுகளோடு சித்தர்கள் எங்குமே உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத மிக தெளிவாக புரிஞ்சு வச்சுருந்தார். சித்தர்களுக்கும் மதங்களுக்கும் சமயங்களுக்கும் எவ்விதமான தொடர்பாடு, குறிப்பாக சொல்லணும்னா சாதி மத இன மொழி வேறுபாடுகளை கடந்தவர்கள் சித்தர்கள் என்ற புரிதல் அவருக்கு இருந்தது. நான் பொதுவாக நூல் படிக்கிறதுல ஆர்வம் கொண்டவன். அவரிடம் இருக்கும் அனைத்து நூல்களையும் வாங்கி அதை ஒவ்வொன்றாக வாசித்து பார்க்கும்போது தான் அவருடைய தமிழ் மருத்துவ புரிதல் என்ன என்பது எனக்கு தெரிய வருது. அவரை நேரடியாக நான் புரிந்து கொண்டதை விட நூல்கள் வழியாக அவரை நான் புரிந்து கொண்டது தான் அதிகம். ஒரு மனிதனுடைய உணர்வுகளை அவருடைய பேச்சை விட, சொற்களை விட, செயல்களை விட எழுத்துக்களில் மிக நேர்த்தியாக உணர்ந்து விட முடியும். ஒரு மனிதனுடைய உணர்வுகளை அவருடைய சொற்களை விட, செயல்களை விட, அவர் எழுதிய கருத்துக்களிலிருந்து மிக ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். தமிழ் மருத்துவத்திற்கென்று ஒரு தனி ஆற்றல் உள்ளது. உலகத்தில் எத்தனை மருத்துவ முறைகள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் கிராமங்கள் எனும் சிற்றூர்களில் இருக்கும், இன்னைக்கும் நடைமுறையில் இருக்கும் அந்த தமிழ் மருத்துவம் இருக்கு இல்லையா, எவ்வித கலப்பும் இன்றி ஒரு தூய தமிழ் மருத்துவம் இருக்கு இல்லையா, அந்த மருத்துவத்தினுடைய ஆற்றலை உணர்ந்தவர் காசி பிச்சை ஐயா. அது அவரே சொல்லுவார். அவங்க முன்னோர்கள், அப்பா, பாட்டி, பாட்டன் அந்த காலத்திலிருந்து மருத்துவ குடும்பத்திலேயே வர்றதுனால அவரால் என்னவோ அதை ஈஸியாக புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்குது. அதை உலகத்துக்கும் எடுத்து சொல்ல முடிஞ்சிருக்குது. அவருடைய நூல்களில் தமிழ் மருத்துவத்தை பற்றி பல கருத்துக்களை உள்ளடக்கி அதை எளிமையாக எல்லோரும் தெரிந்து கொள்ளும் வகையில் அதுக்கான தலைப்பை வச்சிருப்பார். காலை முதல் மாலை வரை 200 வயது வரை வாழும் நுட்பம், மரபு வாழ்வியல், மருத்துவ களஞ்சியம், அப்புறம் இந்த பொங்கல் விழாவின் போது ஏறுதழுவுதலில் இருக்கக்கூடிய மருத்துவ நுட்பங்கள், இப்படி எந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டாலும் அதில் தமிழ் மருத்துவ கருத்துக்களை உட்புகுத்தாமல் அவர் அந்த நூலை நிறைவு செய்கிறதே இல்லை. முடியாததை முயன்று முடிப்போம், கூற்றுவன், தமிழ் மருத்துவ முத்துக்கள், இப்படி அவருடைய பல நூல்களை நான் வாசித்திருக்கிறேன். அதில் இருக்கிற உணர்வுகளை நான் பெற்றிருக்கிறேன். தமிழ்நாட்டில் கிராமங்களில் மருத்துவம் செய்கிறதுக்குன்னே ஒரு குடிகள் அந்த காலத்திலேருந்தே இருந்து வந்திருக்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் அவருடைய நூல்களில் விரிவாக எழுதியிருக்கிறார்.
மக்களுக்கு நோய்கள் வரும்போது அவற்றை நீக்குவதற்கான பரிகார முறைகளை செய்பவர்கள், பண்டுவம் செய்பவர்கள் இன்றளவும் கிராமங்களில், சிற்றூர்களில் இருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக அவர் எழுதியிருப்பார். மருத்துவம் அப்படின்னா அதை ஒரு ஆன்மீகமாகவே புரிஞ்சுக்கிற போக்கு இருக்குது. அது மாதிரி இல்லாமல் மலைவாழ் மக்களுடைய மருத்துவ நுட்பங்கள், சிற்றூர்களில் இருக்கக்கூடிய மக்களின் மருத்துவ நுட்பங்கள், படிப்பறிவு இல்லாமல் பட்டறிவினால் மட்டுமே நோய்களை நீக்கக்கூடிய நுட்பங்களை அறிந்து வைத்திருப்பவர்கள், இது போன்றவர்களை ஆதரித்து அவர் நூல்களில் எழுதிய கருத்துக்கள் எல்லாமே என்றென்றும் நிலைத்து நிற்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுதல். இன்னும் அவருடைய நூல்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் தொகுத்து மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு செமஸ்டராகவே நடத்தலாம். அவ்வளோ கருத்துக்களை அவர் உள்ளடக்கி தமிழ் சமுதாயத்துக்காக எழுதி கொடுத்துருக்கிறார். அதாவது மனிதன் பிறக்கிறான் இல்லையா, பிறந்து தன்னுடைய வாழ்வை நடத்துகிறான். இந்த பூமியில் வாழ்கிறது நமக்கு எது சந்தோஷம் கொடுக்கும்னா, உயர்ந்த அனுபவங்களை நம்ம பெற்றுக்கொள்வதில் தான் மனிதராக பிறந்ததில் நாம் பெருமைப்படக்கூடிய விஷயம், சந்தோஷப்படக்கூடிய விஷயம். அதுபோல் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு திருமூலர் சொன்னார் இல்லையா, அதற்கு இணங்க என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய நூல்களை நான் வாசித்தது யாம் பெற்ற இன்பம். அப்படி ஒரு உயர்ந்த அனுபவத்தை அந்த நூல்கள் எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கு. தமிழ் மருத்துவத்தையே ஒரு பெருந்தேடலாக கொண்ட எனக்கு இவருடைய நூல்கள் என்னுடைய சிந்தனையில் வழங்கிய இனிமை, அந்த இன்பம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எனக்கு இவர் மூலமாக இறைவன் வழங்கியது என்றுதான் நான் கருதுகிறேன். ஒவ்வொரு முறை அவரை சந்திக்க போகும்போதெல்லாம் என்னை கூட அவர் பக்கத்தில் அமர்த்தி வச்சுக்குவார். மருத்துவம் பார்க்கறதுக்கு வெளியில் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க, ஒவ்வொருவராக உள்ளே வருவாங்க. ஒவ்வொருத்தட்ட அவர் மருத்துவம் பார்க்கும்போதும் அவர்கள் சென்ற பிறகு என்னிட்ட கேட்பார், நான் ஏதாவது அவர்களிடம் கேட்காமல் விட்டுட்டேனா என்பார். அதுக்கு நானும் யோசித்து இதை நீங்கள் கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த முறை வரும்போது அதை நான் கேட்கிறேன் அப்படிம்பாரு. அப்புறம் நான் சிகிச்சை கொடுத்த முறையை நீ பார்த்துக்கிட்டியா அப்படின்னு கேட்பாரு. அவர்களின் நோயை நான் எப்படி அறிந்து கொண்டேன் என்பதை நீ புரிந்து கொண்டாயா அப்படின்னு கேட்பாரு. எல்லாத்துக்கும் நான் கூட இருந்து அவருக்கு பதில் சொல்லி கொண்டே வருவேன். தமிழகத்தில் அறிஞர்கள் வட்டத்தில் ஏற்கனவே அவருக்கு நல்ல பெயர், நல்ல அறிமுகம், நல்ல புகழ் அவருக்கு இருக்குது. என்னுடைய பாக்கியம் அவ்வளோதான். இன்னும் அவர் ஆரோக்கியமாக இருந்திருந்தால் பல கருத்தரங்கங்களின் வாயிலாக அவருடைய புகழையும் அவருடைய பெயரையும் இன்னும் அதனுடைய எல்லை வரை சென்று கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை இன்னும் நினைவிருக்கு. நூல்கள் எல்லாவற்றையும் நான் கொண்டாடும்போது இந்த நூல்களுடைய அருமை இப்போ தெரியாது பழனி, நான் இறந்து 5 ஆண்டுகள் ஆகும், அப்போ தான் இந்த நூல்களுடைய மகிமை எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லுவார். அவருடைய வாக்கு பலிக்கட்டும்னு நான் நினைக்கிறேன். இன்றிலிருந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அரியலூரில் இயற்கை வாழ்வியலில் இருக்கிறவங்க ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அந்த கூட்டத்துக்கு நிறைய அறிஞர் பெருமக்களை வரவழைத்து அவங்க அந்த கருத்தரங்கத்தை ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அந்த வரிசையில் நானும் ஐயாவும் சேர்ந்து அங்கே பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. உங்களுடைய கருத்துக்களை இதுவரை நான் கேட்டதில்லை, அங்கு வருகிறேன், நீங்கள் பேசுவதை நான் நேரடியாக கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு வந்தார். அந்த ஆர்வமும் அந்த மகிழ்ச்சியும் எனக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுத்தது. எவ்வளோ ஒரு நாகரிகமான மனிதர். உங்கள் கருத்தியல் என்னன்னு நேரடியாகவே கேட்கலாம், ஆனால் அப்படி இல்லை. உங்கள் கருத்துக்களை இதுவரை நான் கேட்டதில்லை, நான் நேரடியாக வருகிறேன் அப்படின்னு வந்து அமர்ந்து நான் பேசுவதையெல்லாம் கேட்டுட்டு அதில் திருத்தங்களும் சொன்னார். மருத்துவத்தில் அவர் புரிஞ்சு வச்சிருந்த நுட்பங்களும் அபரிவிதமானவை. அறிகுறிகளை புரிந்து கொண்டு அவருக்கு இந்த துன்பம் நீங்கும் நீங்காது என்று சொல்லக்கூடிய நுட்பம் கொண்டவர். தமிழர்களின் தெய்வ வழிபாடு மீது நம்பிக்கை கொண்டவர். தமிழ் தாயின் அருள் அவருக்கு பரிபூரணமாக அவர் வாழ்நாளில் எல்லா இடங்களிலும் அவருக்கு கிடைத்திருக்கிறது. தமிழ் தாயினுடைய அருள் அவருக்கு கிடைச்சிருக்குன்னு சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லலை நான், ஏதோ ஒரு புகழனும். தமிழ் தாயினுடைய அருள் அவருக்கு கிடைச்சிருக்கு என்பதை சும்மா ஒரு பேச்சுக்கெல்லாம் நான் சொல்லலைங்க, நான் நேரில் இருந்து அவரிடம் பார்த்ததை சொல்கிறேன். ஐயன் திருவள்ளுவரின் வாக்குப்படி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள்
வைக்கப்படும் என்பது போல உயர் திரு காசி பிச்சை ஐயா வானுரையும் தெய்வமாக இருந்து நாம் அனைவரையும் வழிநடத்துவார் என்பதை உறுதியாக சொல்கிறேன். அவருடைய நினைவுகள் என்றென்றும் நம்மை வழிநடத்தும். அவருடைய நூல்கள், அவர் தமிழ் சமுதாயத்துக்கு ஆற்றிய தொண்டு நிலை பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். இருக்கும். இப்போ தோழர் பழனிசாமி இருக்கார், அலைஞ்சிக்கிட்டு இருக்கார், நாடு முழுக்க செய்கிறாரு. இது அவங்களுக்கு உழைப்புக்கு வேண்டிய ஊதியம் இல்லையவா? இப்போ ஏன் அவருக்கு மாதம் இவ்வளவு கொடுத்து ஒரு காரை கொடுத்து நாடு முழுக்க ஒரு ஸ்பீக்கர் செட்டை கொடுத்து அது சேர்த்து காரில் போகிறோம். ஒரு இந்த கிறிஸ்தவம்லாம் அந்த காலத்தில் மூளைக்கு மூளை நின்றுக்கிட்டு இயேசுநாதர் ரசிக்க வந்திருக்கிறார் அப்படின்லாம் சொல்லியெல்லாம் ஒரு விளம்பரப்படுத்தினாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் செட்டை கையில் கொடுத்து ஒரு கையில் காரை கொடுத்து ஒரு அசிஸ்டண்ட்டு உட்காந்துருக்க மாட்டோம். எப்போதும் சுற்றிக்கிட்டு தான் இருப்போம், பணி செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். அந்த மாதிரி எங்கெங்கேயோ போயிட்டு அது அப்படி செய்கிறவங்களுக்கு ஒரு உதவி செய்யலாமே. உதவி இல்லை, இதுதான் பணி, இதை செய்ய எல்லாரும் வந்துடுவோம், எல்லாம் வந்துடுவோம். அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதையும் காசாக்கிறதுக்கு சில பேர் குள்ளநரிகள் வரத்தான் செய்யும் இல்லையா? இவங்க தானே கற்றுக் கொடுத்துட்டாங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு. அப்படிப்பட்டவங்கள கண்டுபிடிச்சி இன்னைக்கு நேர்மையாக வாழக்கூடியவங்கள வாழ்த்தி அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த இயற்கை வாழ்வியலை பற்றி எடுத்து சொல்வதற்கு வேண்டிய வாய்ப்புகளை கொடுங்க, மருத்துவம் செய்யறதுக்கு விடுங்க, அவ்வளோதானே. இதுதான் நாட்டில் நாங்கள் எதிர்பார்க்கறது. ஆடுதுறையில் இயற்கை மருத்துவ சங்கம், ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கம் இருக்குது, தஞ்சையில் இருக்குது, கும்பகோணத்தில் இருக்குது, அங்கே வச்சிருக்காங்க. இந்த 2 ஆண்டு காலமாக கொரோனா வந்த பிறகு கொஞ்சம் நடைபெறலை, ஏன்னா ஒன்று கூட முடியலை. பாரிசாலன், மன்னர் மணியரசன் ஐயா போன்ற தலைச்சிறந்த ஆளுமைகள் பங்கு பெறும் மாபெரும் சித்த மருத்துவ கருத்தரங்கம் நமது சென்னையில். அனுமதி முற்றிலும் இலவசம். மறந்து போன சித்த மருத்துவ நுட்பங்களையும் வரலாற்று சுவடுகளையும் மீட்டெடுக்கும் விதமாக தமிழ் சித்தரியல் அறக்கட்டளை திரு ஹீலர் பழனிசாமி ஐயா இந்நிகழ்வை முன்னெடுக்கிறார். சிறப்பு விருந்தினர்களாக வரலாற்று ஆய்வாளர் திரு மன்னன் அவர்கள் நவீன மருத்துவ வரலாறு என்ற தலைப்பிலும், தமிழ் தேசிய சிந்தனையாளர் திரு பாரிசாலன் அவர்கள் சித்த மருத்துவ ஒடுக்குமுறைகள் என்ற தலைப்பிலும், தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் திரு மணியரசன் ஐயா அவர்கள் தமிழ் தேசியமும் சித்த மருத்துவமும் என்ற தலைப்பிலும், கரூரார் பாரம்பரியம் சித்தர் மூங்கில் அடிகளார் அவர்கள் ஆதிசிவனார் அருளிய சித்த மருத்துவமும் என்ற தலைப்பிலும் உரையாட உள்ளனர். நடைபெறும் நாள், நேரம் ஞாயிற்றுக்கிழமை 21 ஜூன், STG மகால், துரைசாமி ரோடு, வடபழனி, சென்னை. இந்த நிகழ்ச்சி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். இதில் கலந்து கொள்ள வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். 9751155282 784579002. முன்பதிவு அவசியம். 100 நபர்களுக்கு மட்டுமே. மதிய உணவு உட்பட அனுமதி முற்றிலும் இலவசம்.